ஓம் முருகா போற்றி போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி போற்றி. என் தங்கமே, நாளை இன்ப அதிர்ச்சி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. என் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே? முழுமையாக கேள். இப்போது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் மனம் எதனால் எத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை நினைத்தே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். இப்படி நடந்து விடுமோ என்று. இப்போது நடக்கும் விஷயங்களையும் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீ கருத்தில் எடுத்துக்கொள்ளாதே, உன் கவனத்தில் கொண்டு வராதே. இது நடக்கவே இல்லை என்று நினைத்து உன் நிம்மதியை தொலைக்கிறாயே தவிர உன்னை சுற்றி நடப்பதை நீ பார்ப்பதே இல்லை. ஒவ்வொரு முறையும் எனக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை, எனக்கு யாரும் எதுவும் செய்யவில்லை, என் மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று புலம்பி தவிக்கிறாய். ஒரு சின்ன விஷயத்தை கூட தீர்வு காண முடியாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எங்காவது சென்று விடுகிறாய். யார் உன்னை தேடி வருவார்கள்? யாரும் உன்னை தேடி வரமாட்டார்கள், தெரிஞ்சுக்கும். குடும்பத்தை அனுசரித்து கொண்டு போ. புலம்புவதை நிப்பாட்டு. சற்று பொறுமையாக இருந்து அனைத்தையும் யோசித்துப்பார். உன்னை சுற்றி இருக்கும் அனைத்து உறவுகளையும் பார்க்கிறாய் தானே? குடும்பத்தை பார்க்கிறாய் தானே? உனக்கு கண்களில் படுகிறது எல்லாம் நல்லதாகத்தான் தெரியணும். புரிகிறதா தங்கமே? அதை விட்டுட்டு நீ கண்களை மூடிக்கொண்டிருந்தால் உனக்கு எப்படி மற்றவையெல்லாம் தெரியும்? நடந்து போனதையும் நடக்கப் போவதையும் நினைத்து கொண்டே இருந்தால் நடப்பவற்றை யார்தான் உணர்வார்கள்? முடிந்ததாகவே இருக்கட்டும். எத்தனை முறை சொல்லிவிட்டேன். ஏன் அதையெல்லாம் நினைத்து வருந்துகிறாய்? வருத்தப்படக்கூடாது. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் உனக்கு கூறிய வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் நடத்தி காண்பிப்பேன். ஒரு சந்தோஷமான இன்ப அதிர்ச்சி நான் தரப்போகிறேன் உனக்கு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான செய்திகளை கேட்கப் போகிறாய். உண்மைதானே? ஒன்று தெரியுமா? உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனைகளை குறித்து அறிந்தும் அறியாதவர்களோல் உன்னிடம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நீ யோசித்து எங்கே பார்க்கலாம் என்று நிற்கிறாய். உன்னை சொல்லி குற்றமே இல்லை தங்கமே. நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை பார்த்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீ முடிவு பண்ணிவிட்டாய். அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. புரிகிறதா? எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது என்று சாதாரணமாக சொல்லிவிட்டீர்களே முருகா என்று நினைக்கக்கூடாது. எல்லா தருணத்திலும் ஒன்றை மட்டும் நம்பு, இந்த முருகன் உன்னோடு இருக்கிறேன் என்று. உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே. ஒன்று தெரியுமா? அவமானம் என்றாலும் சரி, தோல்வி என்றாலும் சரி, வறுமை என்றாலும் சரி, பிரச்சனை என்றாலும் சரி, போராட்டம் என்றாலும் சரி, குழப்பம் என்றாலும் சரி, இவையெல்லாம் உன்னை நல்ல சிலையாக மாற்றும் சிற்பிகள் தான். பொறுமையாக இருக்கணும். உனக்கானது உன்னை வந்தடையும். நீரின் வேகத்தை ஒரே சீராகத்தானே வைத்தேன். ஆனால் ஓட்டத்தில் முந்துகிற நீர் சேற்றாக கலங்குகிறதானே? அப்போ யோசித்துப்பார். தங்கி செல்கின்ற நீர் பாறைகளின் ஊற்றாக மாறுகிறது. அதுபோல்தான் உன்னையும் பொறுக்கத்தான் சொல்கிறேன். நம்பியிரு. வற்றாத ஊற்று போல கருணை உன் மீது பொழியத்தான் செய்கிறேன் இந்த முருகன். உன்னை குறை கூறும் பலருக்கு நீ உத்தமனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கலாமா? கூடாது. உன்னுடைய தாய் தகப்பன் சொன்னதெல்லாம் சரிதான் என்று நீ உணரும் காலத்தில் நீ சொல்வதெல்லாம் தவறு என்று ஒரு சிலர் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். உன் குடும்பத்தில் மனக்குழப்பம் இருக்கும்போது மௌனமாக இரு. மனக்கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு. நடப்பதெல்லாம் காரணத்தோடு தான் நடக்கிறது. புரிகிறதா தங்கமே? உடனடியாக உயரமாக பறக்க முடியாது. நீ கிளியாக இல்லாமல் கழுகாக இருக்கணும் தங்கமே. வள்ளிகள் நிறைந்த வாழ்க்கை பயணத்தை நீ நடத்து. நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒரு சிலர் நினைத்த நேரத்தில் வந்து ஒட்டிக்கொள்கிறார்கள், விலகிக் கொள்கிறார்கள்.
ஆக வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை என்று தானே தெரிகிறாய். ஆனால் அதை யாரிடமும் நீ கற்றுக்கொள்ள முடியாது. புரிந்து கொண்டால் கோபம் கூட உனக்கு அர்த்தமாகத்தான் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாக தெரியும். தங்கமே, நீ வியப்படையும் வகையில் நாளைக்கு இன்ப அதிர்ச்சி ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது. அதை நான் நடத்தி காண்பிக்கப் போகிறேன். என் வாக்கு பொய்யாகாது. உன் கண்களில் இருந்து வடியும் ஒவ்வொரு துளி கண்ணீரின் வழி எனக்கு தெரியும். கலங்காமல் தூங்கணும், கலங்காமல் தூங்கணும். நீ நான் இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். புரிகிறதா? உடல் அளவிலும் மனதளவிலும் பலம் இல்லாமல் இருக்கிறாய். உன்னுடைய பலகீனத்தை வெளியே காட்டாதே. நான் இருக்கிறேன் உனக்கு. உன் மதிப்பு யாருக்கும் தெரியவில்லை என்றால் அது அவர்களுக்குத்தான் இழப்பு. உன்னை கரையேற்றுவேன் நிச்சயமாக. நான் நம்பிக்கையின் வாழ்க்கைதான், நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கைதான் வாழ்க்கை. கலங்காமல் இருக்கணும். நீ செல்லும் இடமெல்லாம் கண்கலங்கி யாரை பார்த்ததும் அழுது விடக்கூடாது. அவர்கள் நல்லவர்கள் என்று உனக்கு எப்படி தெரியும்? உன்னிடத்திலிருந்து கரைத்து கொள்வார்கள், வாங்கிக் கொள்வார்கள், போட்டு வாங்குவார்கள். புரிகிறதா தங்கமே? யார் அவச்சொல் சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாது. எந்த விதமான கவலையும் உனக்கு இருக்கக்கூடாது. எல்லாம் சரியாகிவிடும். நான் மாற்றி காண்பிக்கிறேன். யாரேனும் கேட்டால் எதுவும் தெரியாது என்று சொல்லிவிடு. உள்ளது உள்ளபடி கக்கிவிடாது. உன்னுடைய பலகீனத்தை தான் புரிந்து கொண்டார்கள். சிரிக்க தெரியாதவனுக்கும் சிந்திக்க தெரியாதவனுக்கும் வாழ்வில் சிறப்பு பெறுவதே இல்லை. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அதையெல்லாம் நல்லதுக்குன்னு தீர்க்கமாக முடிவு பண்ணிக்கும். புரிகிறதா தங்கமே? அப்பத்தான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்தோடு உன்னால் செயல்பட முடியும். தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தக்கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுட்டு போய்கிட்டே இரு. எதை எடுத்துக்கொள்ளணுமோ அதை எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இரு. நிம்மதியாக தூங்கு. கண்டதை போட்டு நினைத்து கொண்டிருந்தால் தூக்கம் வராது. தூக்கம் இல்லை என்றால் ஆரோக்கியம் கெட்டுவிடும். ஒரு சிலரை குற்றம் என்று காண்பித்தால் குற்றமாகவே அவர்களுக்கு தெரியட்டும். அது உண்மையில் குற்றம் இல்லை. நீ ஒரு சில நிலைமையை அனுபவித்துத்தான் ஆகணும். வாழ்க்கையில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யக்கூடாது. நீ அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய். நாளை இன்ப அதிர்ச்சி ஒன்று உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. புரிகிறதா தங்கமே? நிறைய கற்றுக்கொள்ளத்தான் பிறந்துள்ளாய், கற்றுக் கொடுக்கத்தான் பிறந்துள்ளாய். குறைகளை சொல்லி காயப்படுத்த அல்ல. தவறு என்றால் கற்றுக்கொள், சரி என்றால் கற்றுக்கொள். அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் தங்கமே. கசப்பான கடந்த காலத்தை பற்றி நினைக்காமல் நாளை நம் முருகன் சொல்லியுள்ளார், இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கிறது என்று. அதை எதிர்பார்த்து காத்துக்கிறப்பேன். முருகா ஓம் சரவணபவ, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, என்னை காக்கும் தெய்வமே, என் அப்பனை முருகனே போற்றி போற்றி என்று சொல்லிவிட்டு தூங்க. நிம்மதியாக தூக்கம் வரும். நான் இருக்கிறேன் உனக்கு. மனம் கலங்காதே. ஓம் முருகா போற்றி போற்றி.